ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் பொரி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கீரை கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, 2 கைப்பிடி அளவு பொரி எடுத்திருக்கேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பொரியோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோடவே கடலை மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்பவே ஆட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்லேயே. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா அப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு சூடு பண்ணிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொரியை சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நமக்கு கிறிஸ்பியான பொரி பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.